ஹாய், இன்னைக்கு யூசேஜ் ஆஃப் கெட் கெட்டுக்கு என்னெல்லாம் மீனிங் இருக்கு, அதை எங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? கெட்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு, அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னா ரிசீவ், கிடைத்தது இல்லைன்னா பெறுதல், நம்ம பெறுறது, அப்டைன். ஓகேவா? we get lots of emails every day. every day அப்படின்னா டெய்லியுமே, தினமுமே, ஒவ்வொரு நாளுமே நமக்கு நிறைய இமெயில்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அதாவது பெறுதல் கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்க கெட் யூஸ் பண்றோம், கிடைத்தது இல்லைன்னா பெறுதல், பெறுகிறது, வருகிறது அப்படின்னு சொல்றதுக்கு கெட் யூஸ் பண்றோம். இந்த கெட்டுக்கு பதிலா நம்ம ரிசீவ் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிசீவ்ங்கிறதையும் போட்டுக்கலாம். we receive lots of emails every day, இல்லைனா we get lots of emails every day. ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தான். நீங்க கெட்டுக்கு பதிலா ரிசீவ் யூஸ் பண்ணிக்கலாம். I got an invitation, எனக்கு இன்விடேஷன் கிடைத்தது. காட்டுக்கு என்ன கிடைத்தது, கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம் தான் காட். ஓகேவா? கெட்டுங்கிறது பிரசன்ட், காட்டுங்கிறது பாஸ்ட். எனக்கு ஒரு இன்விடேஷன் கிடைத்தது அப்படின்னு சொல்லும் போது காட் யூஸ் பண்றோம். ஸோ இங்க ரிசீவ்க்கு பதிலா என்ன வரும், நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, ரிசீவ்டு. ஐ ரிசீவ்டு an invitation. ஓகேவா? ஐ காட், காட்டுக்கு பதிலா ரிசீவ்டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காட் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டினா கேட்க போறோம். Did you get my message? உனக்கு என்னோட மெசேஜ் கிடைத்ததா, கிடைத்ததா அப்படின்னு கேட்கும் போது, கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கெட் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ கெட், அந்த கொஸ்டின்ல கெட் யூஸ் பண்றோம். கிடைத்ததா அப்படின்னு பாஸ்ட்ல கேட்கறதுனால டிட் யூஸ் பண்ணி கெட் பண்ணிருக்கோம். ஓகேவா? டிட் யூ கெட் மை மெசேஜ், இல்லைனா டிட் யூ ரிசீவ் மை மெசேஜ். ஓகே? He got an award for best student. அவன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான அவார்ட வாங்கினான், பெற்றான். காட் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ பெற்றான், அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்ல போறோம். கிடைத்தது பாஸ்ட்ல சொல்ல போறோம். கிடைத்தது அப்படின்னா ரிசீவ்டு. He received an award for best student. ஸோ கெட்டுக்கு பதிலா ரிசீவ், காட்டுக்கு பதிலா ரிசீவ்டு. He got his driving license last week. அவனுக்கு என்ன கிடைச்சிச்சான், லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் லாஸ்ட் வீக் கிடைத்தது அப்படின்னு சொல்ல போறோம். காட்னா என்ன, கிடைத்தது. ஸோ ரிசீவ்டு. He received his driving license last week. ஸோ நம்ம பெறுதல் கிடைத்தது, அதுக்கு பதிலா கெட் யூஸ் பண்றோம். கெட்டோட பாஸ்ட் வந்து காட். ஸோ ரிசீவ்னாலும் கெட்னாலும் சேம் மீனிங் தான். இப்போ கெட்டுக்கு நெக்ஸ்ட் மீனிங் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கெட்டுக்கு பை, வாங்குதல் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்கு. கெட் அப்படின்னா வாங்குறது அப்படின்னு. ஐ வில் கோ டு த கிராசரி ஸ்டோர் டு கெட் சம் மில்க். நான் கிராசரி ஸ்டோருக்கு போய் சம் மில்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கெட் அப்படிங்கிறது பை அப்படிங்கிற மீனிங் கொடுக்குதா? ஸோ கெட்டுக்கு இன்னொரு மீனிங் பை. பைக்கு பதிலா கெட்டையும், கெட்டுக்கு பதிலா பையையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? டு பை சம் மில்க் சொன்னாலும், டு கெட் சம் மில்க் அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். செகண்ட் ஒன் பாருங்க, கொஸ்டின் கேட்க போறோம். வேர் டிட் யூ கெட் யுவர் பேக்? நீங்க பேக்கை எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்க போறோம். அப்போ கெட், வாங்குனீங்க, பை. ஓகே? வேர் டிட் யூ பை யுவர் பேக் அப்படின்னாலும், வேர் டிட் யூ கெட் யுவர் பேக் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். பைக்கு பதிலா கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ யூஸ்வலி கெட் க்ளோத்திங் அட் அ லோக்கல் ஸ்டோர். இங்க க்ளோத்திங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். க்ளோத்திங் அப்படின்னா நம்ம பர்டிகுலரா நம்ம ஏதோ ஒரு க்ளோத்தை பத்தி சொல்ல போறோம். விண்டர் க்ளோத்திங், சம்மர் க்ளோத்திங், இதை பத்தி தனிப்பட்டு பர்டிகுலரா பண்ணி பேசுறதுக்கு தான் க்ளோத்திங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஐ யூஸ்வலி கெட், இங்க பை. கெட்டுக்கு மீனிங் என்ன, பை. க்ளோத்
பை பண்றது லோக்கல் ஸ்டோர்ல தான் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா நான் இங்க தான் பை பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஐ யூஸ்வலி பை அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், ஐ யூஸ்வலி கெட் அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். She got many things at the shopping mall. அவள் ஷாப்பிங் மால்ல நிறைய திங்ஸ் வாங்கினாள் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட்ல இருக்கா காட் அப்படின்னு, சோ வாங்கினாள் அப்படின்னு அர்த்தம். சோ காட்டுக்கு பதிலா நம்ம பாட், பையோட பாஸ்ட் பாட் யூஸ் பண்ணலாம். She bought many things at the shopping mall. Okay. I got a new car last week. நான் நியூ கார் லாஸ்ட் வீக் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட்ல இருக்கா, சோ வாங்கினேன். காட்டுக்கு பதிலா பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ பாட் ஏ நியூ கார் லாஸ்ட் வீக். சோ கெட்டுக்கிறதுக்கு இன்னொரு மீனிங், அதாவது கெட்டுக்கு இன்னொரு மீனிங் பை, வாங்குதல் அப்படின்னு மீனிங். கெட்டுக்கு இன்னொரு மீனிங் புரிதல், அதாவது புரிஞ்சு கொள்றது, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கெட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட்ற இன்னொரு மீனிங்கும் இருக்கு. ஐ டோன்ட் கெட் இட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கெட்டுக்கு பதிலா அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலா கெட் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ டோன்ட் கெட் இட் அப்படின்னு சொல்லலாம். டு யூ கெட் மீ, என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கெட்டுக்கு பதிலா அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலா கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ, நீ என்னைய புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு டு யூ கெட் மீ அப்படின்னு கேட்குறோம். நீ என்னைய புரிந்து கொள்றியா அப்படின்னு. He did not get a word I said. அவன் நான் சொன்ன வேர்டை புரிந்து கொள்ளவில்லை. did not அப்படின்னு சொல்றாங்க. did not get அப்படின்னு சொல்லும்போது புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ did not understand அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா did not get a word I said அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கெட்டுக்கு பதிலா அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலா கெட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். I got your concern. I got your concern. I got அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கா, ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் கன்சர்ன் அப்படின்னு மீனிங். எனக்கு உன்னுடைய கவலை புரிந்தது, அண்டர்ஸ்டுட் புரிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ காட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஐ காட் யுவர் கன்சர்ன். கன்சர்ன் அப்படின்னா கவலை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு பதிலா கெட்டுங்கிற வேர்டையும் நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கெட்டுக்கு பிரிங், கொண்டு வருதல் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்கு. கேன் யூ கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இங்க கெட்டுக்கு பிரிங் அப்படின்னு மீனிங் இருக்கு. கொண்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. கேன் யூ கெட் மீ அப்படின்னா பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. அப்போ கொண்டு வருதல் அப்படி பிரிங், அதுக்கு கெட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். கெட் யுவர் ஹோம்ஒர்க் டு மை ரூம். உன்னோட ஹோம்ஒர்க்கை என்னோட ரூமுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கெட் அப்படின்னா பிரிங், பிரிங் யுவர் ஹோம்ஒர்க் டு மை ரூம். சரியா? ஐ வில் கெட் சம் சாக்லேட்ஸ். ஐ வில் கெட், ஐ வில் பிரிங் சம் சாக்லேட். உனக்கு சாக்லேட் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வில் கெட் அப்படின்னா நான் வந்து பிரிங் பண்ணுவேன், கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது. அப்போ கெட் அதுக்கு பதிலா பிரிங் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிங் அதுக்கு பதிலா கெட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். The waiter got my order to the table. Got bringோட past யூஸ் பண்ணியிருக்கோம். bringோட past என்ன அப்படின்னா brought. அப்போ the waiter brought my order to the table. என்னோட ஆர்டரை என்னோட டேபிளுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க பாஸ்ட்ல. ஸோ brought-க்கு பதிலா got அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ get, got, bring, brought. அதுக்கு பதிலா கெட்டையும் காட்டையும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசிக்கலாம். கெட் அப்படின்றதுக்கு ரீச், வந்து சேருதல் அப்படின்ற மீனிங் இருக்கு. வாட் டைம் டிட் யூ கெட் ஹோம்?
நீ எந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்த, டிட் யூ கெட் ஹோம் அப்படின்னு சொல்லும்போது வந்த அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கு, வந்து சேர்ந்த அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ கெட் அப்படின்றதுக்கு வந்து சேருதல் அப்படிங்கிற மீனிங். ஸோ ரீச் ஹோம், வாட் டைம் டிட் யூ ரீச் ஹோம் அப்படின்னாலும் கெட் ஹோம் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். கெட்டுக்கு பதிலா ரீச்சும், ரீச்சுக்கு பதிலா கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். we got Paris at midnight. இந்த got அப்படின்றது பாஸ்ட்ல இருக்கு, so reached. we reached Paris at midnight அப்படின்னு மீனிங். so reached பதிலா got யூஸ் பண்ணியிருக்கோம். we reached Paris, பாரிஸ்க்கு மிட்நைட்ல ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. I can get the top shelf, என்னால டாப் செல்ஃப வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப get அப்படின்னா வந்து சேருதல். I can reach the top shelf, என்னால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு I can get the top shelf அப்படின்னு சொல்லலாம். She got late to my birthday party. She gotங்கிறது past. So she reached late to my birthday party அப்படின்னு மீனிங். ரீச்டு அப்படின்னா வந்து சேர்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். அவள் என்னோட பர்த்டேக்கு லேட்டா வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றது யாரோ. ஸோ காட் அப்படின்னா ரீச்டு. ரீச்டு பதிலா காட் யூஸ் பண்ண போறோம். ஸோ கெட்டுக்கு இன்னொரு மீனிங் ரீச். கெட்டுக்கு பிகம், ஆக, அதாவது ஆகிறது அப்படின்னு மீனிங் கொடுக்குது. டோன்ட் கெட் ஆங்கிரி, டோன்ட் கெட் அதாவது டோன்ட் பிகம் ஆங்கிரி, கோவப்படாத அப்படின்னு சொல்றோம்ல. டோன்ட் கெட் ஆங்கிரி, ஆங்கிரி கோவமாக இருக்காத அப்படின்னு அர்த்தம். ஆக அப்படின்னு ஆகிறது அப்படின்னா பிகம். ஓகே, அப்ப கெட், பிகம் பதிலா கெட் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் கெட்டிங் லேட், லேட் ஆகி கொண்டிருக்கிறது ஆக, ஆகிறது, ஆகி கொண்டிருக்கிறது, அதுக்கு பதிலா கெட், கெட்டிங், காட் அப்படின்னு சொல்லலாமா. சோ கெட்டிங் அப்படின்னா ஆகி கொண்டிருக்கிறது. இட்ஸ் கெட்டிங் லேட், நேரம் ஆகி கொண்டிருக்கிறது, அதாவது லேட் ஆகி கொண்டிருக்கிறது, ஆகி கொண்டிருக்கிறது, அதாவது கண்டினியூஸ், கெட்டிங். அப்போ பிகமிங் பதிலா கெட்டிங். they want to become rich, அவர்கள் ரிச் ஆக விரும்புகிறார்கள், பிகம். சோ இந்த பிகம் அதுக்கு பதிலா நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். they want to get rich. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கெட்ஸுக்கு நிறைய மீனிங், அதாவது கெட்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குல்ல. நம்ம கெட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். கெட்டுக்கு இன்னும் சில மீனிங் இருக்கு. கெட் இன் த கார், கெட் ஆன் த பஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. பிரேசல் வெர்ப்ஸ் அதுக்கெல்லாம் கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கெட் அவுட் அப்படி சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம்லயா. ஸோ பிரேசல் வேர்ப்ஸுக்கு நம்ம கெட் யூஸ் பண்ணுவோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சிறிய ஹோம்ஒர்க். நான் வரைபடங்களை கொண்டு வந்தேன். நான் அவளிடமிருந்து ஒரு பரிசு பெற்றேன். இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.